மொபைல் நம்பர் சொல்லுங்க. வீஸ்ட் இயர் ஹேண்டி நம்பர். சொல்லுங்க. 9 act fear drive and act null 9. ஓகே. வேற யாராச்சும் சொல்றீங்களா? Minor handy number is 7 try 7 try funfa fun fun 7 7 அப்புறம் வேற என்ன சொன்னீங்க நம்பர்? try 5 5 க்கு என்ன சொல்லணும்? beans answer number 3 க்கு வந்து try தான மேடம்? ட்ரையா? ஓகே ஓகே ட்ரை நான் என்னுடைய நம்பர் சொல்லிட்டு இருக்கேன் மேடம். 733 இந்த நம்பர் வந்து எனக்கு சரியா கேக்கல. ஓகே beans try fear dry 9 eons fear year 1 9 0 9 9 இல்ல 9 ஓகே. வேற யாராச்சும் சொல்றீங்களா? மேம் சயின்ஸ் drive act eins ஓகே 9 null okay ma'am dry beans act ma'am ஓகே. வேற யாராச்சும் சொல்றீங்களா? தமிழ் சொல்றேன் மேம். 8 9 right 7 right okay 7 right this 6 ஓகே. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. வீக் டேஸ் சொல்லுங்க. வீக் டேஸ் 1 fact 3 start with what no start right talk some start stone talk ஓகே. Montauk Beanstalk Midwalk Cornstalk White Rock Sun Talk Zone Talk. ஓகே. மேம் one talk dean talk green stock midtalk tone talk donor stock right talk sam talk zone talk ஓகே. வேற ஓகே ராஜேஷ் மேடம் சொல்றேன். சொல்லுங்க. மோன் டாக் டீன் ஸ்டாக்
mid talk, ம் don't talk, ம் right talk, ம் John's talk, ம் Son talk. ம் ஓகே. Phone talk. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ராஜாகுமார் சார் சொல்லிட்டீங்களா? அவர் என்ன சொல்லுங்க தமிழ் சொல்லிட்டியா? மேம் சொல்றேன் மேம். சொல்லுங்க. மான் டாக், ஆ லைன் ஸ்டாக், மிட் வாக், டீன் ஸ்டாக் டி வர்றா இதுவும் உடஞ்சு போச்சு அப்படின்னு போதுறா. ஸ்டாக், மிட் வாக், டோனர் ஸ்டாக், ஆ பெல் டாக், ஆ சாம் ஸ்டாக், ஆ சோன் டாக். ஓகே. வேற யாரும் சொல்றீங்களா? வேற யாரும் இல்லை மேம். இவரு சொல்லிட்டாரா ராஜகுமார் சார்? அவர் மைக் ஆன் பண்ணல மேம். சார் ராஜகுமார் சார் சொல்றீங்களா? மேடம் நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணல, அதனால நான் நாளைக்கு சொல்றேன் மேடம். சரி சரி ஓகே ஓகே. மோன் டாக், டீன் ஸ்டாக், மிட் வாக், டோனர் ஸ்டாக், ஃப்ரைட் டாக், சாம் ஸ்டாக், ஜோன் டாக். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மந்த் நேம்ஸ் கூட சொல்றேன். மந்த் நேம்ஸ், சீசன் நேம்ஸ் சொல்லிடுறேன். சரிங்களா? மந்த்துக்கு என்ன சொல்லுவாங்க? மந்த்துக்கு டி மொனாட்டே. ஜான்வரிய வந்து யானுவர், யானுவர், ஃபெப்ருவர், ஜானுவர், யானுவர், யானுவர், யானுவர். மேம் டைப் பண்ணீங்களா? அதே மாதிரி டைப் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் டைப் பண்ணிட்டு சொல்றேன் இருங்க. ஓகே மேம். One top. ஓகே. டி மொனாட்டே, மொனாட்டேனா மந்த். மந்த்ஸ் வந்து டி மொனாட்டே சொல்வாங்க. டி மொனாட்டே. இதுதான் ஹெட்டிங். ஓகேவா? டி மொனாட்டே. சோ இந்த 12 மந்த்ஸ் எப்படி சொல்வாங்க? ஜான்வரிய வந்து யானுவர், யானுவர், யானுவர். ஃபெப்ருவர், ஃபெப்ருவர். மார்ச். மேம் அதை எழுதி போடல மேம், எழுதி வச்சுக்கிறதுக்கு. புரியல. கொஸ்டின் எழுதி போடலையே. கொஸ்டின் கிடையாது, இது மந்த், மந்த் நேம்ஸ். அதை நாங்க நோட் பண்ணிக்கலாம் மேம், டைப் அடிச்சீங்கன்னா. டைப் அடிச்சு தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியலையா? நான் கீழே தரல மேம், சாரி மேம். ஓகே மேம். யானுவர், யானுவர், ஃபெப்ருவர், ஃபெப்ருவர். மார்ச் நான் படிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். மார்ச், ஏப்ரல், ஏப்ரல், மை, மை, யூனி, so யூனி, யூலை, 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 ஆகஸ்ட், ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர், அக்டோபர், அக்டோபர், நவம்பர், நவம்பர், டிசம்பர், டிசம்பர். சரிங்களா? யானுவர் சொல்லுங்க இப்போ. யானுவர், யானுவர், ஃபெப்ருவர், 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 ப்ரூ 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 காஃபி இருக்கு இல்லைங்களா? ஃபெப்ருவர், ஃபெப்ருவர், ஃபே 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 ப்ரூ, ஃபெப்ருவர், 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 ஃபெப்ருவர் சொல்லுங்க. ஃபெப்ருவர், ஃபெப்ருவர். வாயில வர முடியும். ஒன்னும் இல்ல, ஃபெப்ருவர், ஆர் சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான். ஃபெப்ருவர். ஓகே மேம்.
மார்ச் மார்ச் மேர்ஸ், அப்ரில் ஏப்ரல், அப்ரில் ஏப்ரல், மை மை, யூனி யூனி, ஜூலை ஜூலை, ஆகஸ்ட் ஆகஸ்ட், ஆகஸ்ட் ஆகஸ்ட், ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஆகஸ்ட், செப்டம்பர் செப்டம்பர், அக்டோபர் அக்டோபர், நவம்பர் நவம்பர், டிசம்பர் டிசம்பர். இங்க வந்து டி சவுண்ட் வரும் இங்க ஓகேங்களா எப்படி சொல்லுவாங்கன்னா டிட்டு செம்பர் அந்த மாதிரி சொல்ற மாதிரி டிசம்பர். ஓகே மேம். ஓகே டிசம்பர். சரி மறுபடியும் படிங்க எல்லாருமே படிங்க. ஜானவர், யானுவர் யானவர் மேம். யானுவர் யானவர், ப்ரூவர், ஃபெப்ருவர் ப்ரூவர், மெர்ஸ், ஏப்ரல், அப்ரில் அப்ரில் ஏப்ரல், மே, மை மையா மேம், மை, ஜூன், யூனி யூனி, ஜூலை ஜூலை, ஆகஸ்ட், ஆகஸ்ட் செப்டம்பர், அக்டோபர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். யார் ஒருத்தர் தான் சொல்றீங்க, மத்தவங்க யாருமே சொல்லவே இல்லை. மேம் ஜானுவர், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். மேம் டிசம்பருக்கு மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. டிசம்பரா மேம்? டிசம்பர். சோ நீங்க வந்து அதான் சொன்ன இல்லீங்களா, டிட்டு செம்பர், அது எப்படி சொல்வீங்க? டிசம்பர் அந்த மாதிரி சொல்றேன். டிசம்பர். ஓகே மேம். டிசம்பர் ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து யாரஸ் ஜைட்டன் அப்படின்னா இயர்லி சீசன் இருக்கும் இல்லைங்களா? சீசன் இருக்கும் இல்லைங்களா? சம்மர், வின்டர், ஃப்ரூலிங். ஸோ நான் இது உங்களுக்கு காமிச்சுறேன், பிக்சர் காமிக்கிறேன் இருங்க. இது பாருங்க, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்து வின்டர் சீசன். ஓகே மேம். மார்ச், ஏப்ரல், மை வந்து ஃப்ரூலிங் ஸ்ப்ரிங், நல்லா பூ எல்லாம் பூக்கும் இல்லைங்களா? இலையுதிர் காலம். பூ பூக்குற காலம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. வசந்த காலமா? யூனி, ஜூலை, ஆகஸ்ட் வந்து சம்மர். சரி பண்ண முடியாது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்து ஹெர்ப்ஸ்ட். இதுதான் இலையுதிர் காலம், ஹெர்ப்ஸ்ட். ஓகே மேம். சோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி என்ன சீசன்? வின்டர். மார்ச், ஏப்ரல், மை ஃப்ரூலிங்.
Fruling. Fruling. Juni, July, August. Homer. Zomer. September, October, November. Super. Herbst. ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே, இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்டர்டே சண்டே கிளாஸ் இல்ல, மண்டே டு ஃப்ரைடே தான் கிளாஸ். ஓகேவா? ஓகே மேம். ஓகே, இப்போ ஒரு பேசேஜ் படிக்க சொல்றேன், அதை நீங்க படிக்கணும். இங்க பாருங்க, லேண்டர் und ஸ்ட்ராக்கன். லேண்டர்னா கண்ட்ரீஸ். லேண்டர்னா என்னது? கண்ட்ரீஸ். நேத்து இந்த பிடிஎஃப் அனுப்புன பாத்தீங்களா? ஓகே பார்த்தோம். சோ லேண்டர்னா கண்ட்ரீஸ், ஸ்ட்ராக்கன்னா லாங்குவேஜஸ். சரிங்களா? ஸ்பார்பேஜ் என்ன மேம்? லாங்குவேஜஸ். லாங்குவேஜ். மேல எழுதி. ஓகே மேம், மேல எழுதி இருக்கு. இப்போ வந்து இது நீங்க படிக்கணும். ஒலிவியா மில்லர் படிங்க யாராச்சும். ஒலிவியா மில்லர். கோமேட் as then USA. இப்போ USA படிச்சிட கூடாது. ஜெர்மன் ஆல்பபெட் இருக்கும் இல்லீங்களா? USA. ஓ சரி, ஓகே மேம். ஓகே. Sie wohnt in San Francisco. Sie spricht. சொல்லுங்க மேம். Spricht English und Deutsch. Deutsch மேம். ஆமா. ஓகே மேம். Sie learned Spanish. இது ஒரு தேர்ட் பர்சனை பத்தி சொல்றாங்க. ஒலிவியா மில்லர் இவங்க பேரு. எங்க இருந்து வராங்க? இவங்க காம்டவுஸ் டேன் USA ல இருந்து வராங்க. ஓகே மேம். Sie wohnt in San Francisco. அவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க? சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறாங்க. Sie spricht என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன். டாய்ச்னா ஜெர்மன். ஓகே மேம். அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்க, கத்துக்கறாங்க? ஸ்பானிஷ். ஓகே மேம். சோ இதுக்கு முன்னாடி வந்து நான் இஷ்ன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இஷ். சோ இஷ் பின் கிரேசி. இஷ் komme aus Indien. wohne in Chennai. இது ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். இருக்கு மேம். So ich spreche English und Tamil. அப்புறம் நான் என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு? Ich lerne Deutsch. இதுதான் உங்களோட இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? இதோட சேர்த்து வந்து இதுக்கு முன்னாடி இஷ் பின் கிரேசி சொல்லிட்டு என்னோட நேம் சொல்றேன். இங்க வந்து உங்க நேம் எழுதிக்கங்க. ஓகேவா? ஓகே. சாரி, டேஷ் மட்டும் எழுதிக்கிறேன், இங்க போட்டுக்கிறேன். இஷ் காமி ஹவுஸ் இந்தியன். அதுக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லிட்டு இஷ் பின் யாரே ஆல்ட். உங்க நேம், உங்க ஏஜ், எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுறீங்க, என்ன கத்துக்கிறீங்க. இதுதான் உங்களோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஓகே மேம். அதே மாதிரி தான் இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இது வந்து தேர்ட் பர்சன். இப்போ நான், அவன், அவள், அவங்க, நம்ம அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா தமிழ்ல? அது நம்ம ஜெர்மன்ல கத்துக்கணும் இல்லைங்களா?
அது கத்துக்கலாமா? ஓகே மேம். ஓகே. இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இஷ். ஆமா மேம். இஷ்னா நான், ஐ. இது மட்டும் கத்துக்கங்க இன்னைக்கு. இஷ்னா ஐ. ஓகேங்களா? நான் நான்னு எழுதிக்கங்க. நான் சொல்றதை விட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பெட்டர். இஷ்னா நான். டூனா நீ. டூனா நெக்ஸ்ட் கேட்டேன். எர்னா அவன், ஹி, அவன். ஓகே மேம். எஸ் இருக்கு இல்லீங்களா? எஸ் வந்து அது, இட், அது. ஜி வந்து அவள், அவள். ஓகே. ஷி. ஓகே. வியர் அப்படின்னா நம்ம. நாம். இந்த இயர் வந்து நான் உங்களை எல்லாரையும் சொல்லணும்னா இயர் சொல்வேன். நீங்க உங்களை எல்லாரையும் சேர்த்து ப்ளூரல் ஒட்டுமொத்தமா சேர்த்து நீங்கன்னு சொல்வேன் இல்லீங்களா? ஆமா மேம். இது ப்ளூரல். மேல மூணுமே வந்து சிங்குலர். ஓகே மேம். ஓகேங்களா? சிங்குலர். கீழே மூணு வந்து ப்ளூரல். சரிங்களா? நாம, நீங்க. இந்த சி வந்து அவங்க, சின்ன சி இருக்கு இல்லைங்களா? அவங்க வேற யாரோ ஒரு குரூப்பை வந்து நம்ம பேசுறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள வந்து அவங்க. ப்ளூரல்ல ரெண்டாவது ஒன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க மேம். இயர் வந்து நீங்க. நான் உங்களை எல்லாரையும் சேர்த்து சொல்லணும்னா நீங்கன்னு சொல்வேன். இயர். இயர். நீங்க. ஓகே மேம். இந்த ஜி வந்து அவங்க, தேர்ட் பர்சன், ஒரு குரூப். ஓகே மேம். இந்த ஜி வந்து ஃபார்மல், நீங்க. ஃபார்மல்ல பேசுவோம் இல்லீங்களா? நீங்க ரெஸ்பெக்டோட பேசுவோம், மரியாதையோட பேசுவோம் இல்லீங்களா? ஆமா மேம். அந்த ஜி தான். பெரிய எஸ் வந்தாலே ஃபார்மல். ஃபார்மலா நம்ம எது சொன்னாலும் அந்த எழுத்து மட்டும் பெருசா வரும், பிக் லெட்டர். ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். பிக் லெட்டர். ஓகேங்களா? இப்ப வந்து இங்கிலீஷ்ல ஐ கோ அப்படின்னு வருதா? ஆமா மேம். ஆனா ஹி வந்தா என்ன வரும்? ஹி கோஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா? இங்க போங்க. நான் போறேன், அவன் போறான், மாறுது இல்லைங்களா? நான் போறேன், அவன் போறான், மாறுதா? ஆமா மேம். அந்த வேர்பு மாத்துது, இங்கேயும் மாறும் அந்த வேர்பு. சரிங்களா? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுது மேடம். ஏன்னா எனக்கு இன்னும் கிளியரா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணன்னு தெரியல எனக்கு. ஐ கோ, ஹி கோஸ், அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் தமிழ்ல நான் போறேன், அவன் போறான் அப்படின்னு வரும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜெர்மன்ல வேர்ப் எல்லாமே கான்ஜுகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் அப்படின்வாங்க. சரிங்களா? அதாவது அந்த வேர்ப், ஆக்ஷனோட வேர்ப் வந்து மாறும். இப்போ இஷ்ன்னு சொன்னா பக்கத்துல வர வேர்ப் வந்து ஈல தான் முடியணும். இஷ் சொன்னா பக்கத்துல வர வேர்ப்னா என்னது? ஆக்ஷன் வேர்டு இல்லைங்களா? நீங்க என்ன ஆக்ஷன் பண்றீங்களோ, நீங்க சமைக்கிறீங்களோ, நீங்க சாப்பிடுறீங்களோ, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிடுறது, குடிக்கிறது, இதெல்லாமே வேர்ப். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? சரி, ஓகே. நான் குடிக்கிறேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங், ஐ ஆம் ட்ரிங்கிங். அந்த மாதிரி வேர்ப் எல்லாமே என்ன ஆகும்னா இங்க மாறும். இஷ்னா பக்கத்துல வர வேர்ப் ஈல தான் முடியணும்.
ஓகே மேடம். டூ வந்தா எஸ்டில முடியும். இங்க போல்டு லெட்டர்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுதான் சேஞ்ச் ஆகும். இஷ் கோகே அப்படின்னா நான் சமைக்கிறேன். இஷ் கோகேன்னா நான் சமைக்கிறேன், நான் குக் பண்றேன். ஐ ஆம் குக்கிங் இல்லன்னா ஐ ஆம் குக்கிங் இல்ல ஐ குக். டூ காக்ஸ்ட் அப்படின்னா நீ குக் பண்ற அப்படின்னு அர்த்தம். டூ காக்ஸ்ட் ஜெர்மன்ல குக்கிங் கோஸ்டா மேம்? காக்கன் குக் பண்றது, சமைக்கிறது வந்து காக்கன். ஓகே சரிங்களா? அந்த எழுத்து தான் ஒவ்வொரு இதுக்கும் மாத்துவோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு மாத்துவோம். இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து அடுத்தது இங்கேயே காக்கன் ஈல முடியுது இங்கேயே மாறுதுன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் இது சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே மேடம். சோ டூ வந்துச்சுன்னா எஸ்டில முடியணும் அந்த verb. டூ காக்ஸ்ட். இப்ப எஸ் வந்தா எது வந்தாலுமே டீல முடியணும். காக்ட். I cook, you cook, he cooks, he she it. ஓகேங்களா? he she itக்கு மூணுமே cooks தான் வரும். he cooks, she cooks. சரிங்களா? அப்புறம் நம்ம we cook. இந்த யூ வந்து ப்ளூரல். அவங்க இங்கிலீஷ்ல இப்படிதான் வரும். ஸோ he she it வந்துச்சுன்னா டீல தான் முடியணும். அதே மாதிரி வியர் நாம அப்படின்னு சொல்லும் போது என்ல முடியணும் பக்கத்துல வர verb. IHR நீங்க அப்படின்னு சொல்லும்போது டீல முடியணும். ஜி வந்தா என்ல முடியணும். ஓகே மேம். சரிங்களா? இது நீங்க பெருசா கன்ஃபியூஸ் எல்லாம் ஆக வேணாம். இது நம்ம பண்ண வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே மேம். சோ இதுல இருக்குது நான் என்ன சொல்றேன்னா சிங்குலர்ல இஷ் து ஜி இது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகே மேம். இது ப்ளூரல்லையே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம இங்க மாறும் verb. ஓகே மேம். ஓகே. சோ இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் மேம். ஓகே. இப்ப அதுதான் நம்ம இங்க படிச்சோம். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இஷ் காமே ஈல முடியுதா, இஷ் ஓன ஈல முடியுதா, இஷ் பிரஷர் ஈல முடியுது, இஷ் லேன ஈல முடியுது. ஆமா. இங்க ஜி வந்துச்சுன்னா எல்லாம் டீல முடியுது பாத்தீங்களா? ஆமா மேம். அந்த மாதிரி தான் மாறும். சோ அடுத்து இது புரிஞ்சது இல்லைங்களா? இது நெக்ஸ்ட் இன்னொரு சென்டென்ஸ் இது படிங்க. யாராச்சும் படிக்கிறீங்களா? கேப்ரியல் சாண்டோஸ். கேப்ரியல் சாண்டோஸ் காம்டாஸ் பிரேசிலியன். யாராச்சும் படிங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு. Gomes Brazilian are honored in Iceland. In Cohen are specialist Portuguese. Portuguese by English. Very good. Sound welcome. So Gabriel Santos அவர் எங்க இருந்து வராரு? பிரேசில்ல இருந்து வராரு. எங்க இருக்கிறாரு? ஜெர்மனில இருக்கிறாரு. யார் ஓன்ட் இன் டைஸ்லாண்ட். ஜெர்மனில கால் அந்த ஊர்ல இருக்கிறாரு. அவர் என்ன லாங்குவேஜ் பேசுறாரு? போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் பேசுறாரு, ஜெர்மன் அப்புறம் இங்கிலீஷ் 3 லாங்குவேஜஸ் பேசுறாரு. அதே மாதிரி அலிசியா கான்டி இது யாராச்சும் படிக்கிறீங்களா? ராஜேஷ் படிப்பாருங்க. படிங்க.
Alcia, ஆ Conti, ஆ Spritz, ஆ Italianish, ஆ பிரான்சோசி Francis, ஆ Unde, Dutch, ஆ Deutsch, ஆ Sikome, ம் Aus, ம் Jazz, ம் Swiss, Unde, ம் Pontin, ம் Lugno, லுகானோ ம் Lugano. ஸோ இது புரியுதா உங்களுக்கு? அலிசியா கான்டி Unde, ஸ்பிரிச்னா பேசுறது. என்ன லாங்குவேஜஸ் பேசுறாங்க? இட்டாலியனிஷ், இட்டாலி, பிரெஞ்சு, ஜெர்மன். Italish, French, and German. ஆ Right. எங்கேருந்து வராங்க அவங்க? சுவிட்சர்லாந்துல இருந்து வராங்க. ஸ்வைஸ்னா Switzerland, சுவிட்சர்லாந்து. Swiss, அவங்க எங்க இருக்கிறாங்க? லுகானோல இருக்கிறாங்க. Lugano. ம் ஸோ இது ஓகேவா இன்னைக்கு படிச்சது உங்களுக்கு? Okay தான் மேடம். சரி, இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா? நீங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுங்க. மறுபடியும் மந்த் நேம்ஸ், டேஸ் நேம்ஸ், அப்புறம் ஆல்பபெட். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஹலோ சொல்றதுலேருந்து இது வரைக்குமே எல்லாமே படிச்சுட்டு வந்துடுங்க. நம்ம மண்டே மீட் பண்ணலாம். ஓகேங்களா? Okay மேடம்.